18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இப்பொழுது இன்று இரவுக்குள்ளாகவே இந்த பதிவை உன் கண்களில் காட்டுவதற்கான காரணம் ஒன்று உள்ளது. ஏன்னா, உனக்கான விஷயங்களையும் உனக்கான வேலைகளையும் நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் இன்று இரவுக்குள்ளாகவே உனக்கு நல்லபடியா நடத்தி முடிக்க போறேன். நாளை விடியல் நிச்சயம் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் தரக்கூடிய விடியலாகத்தான் இருக்க போகுது. நாளைய நாளை நீ மகிழ்ச்சியாக அனுபவிக்க போறன்ற சந்தோஷத்தோட இன்றைய இரவை நிம்மதியாக கடந்து வா. ஒவ்வொரு நாளும் பல விஷயங்கள் மனசுக்கு கசப்பையும் கஷ்டத்தையும் கொடுப்பதாக இருந்ததல்லவா? இனி அது எல்லாமே மாறி போய் நாளைய நாள் முதல் நீ நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் சந்தோஷமாய் வாழ்வதற்கு உண்டான விஷயங்களை நான் நடத்தி தரப்போறேன். ஏற்கனவே உன் மனசு ரொம்ப கஷ்டத்துல துவண்டு போயிருக்கு, சோர்ந்து போயிருக்கு. மனசுடைஞ்சு போயிருக்கிற உன்னுடைய சிந்தனைகளையும் உன்னுடைய கவலைகளையும் போக்கி உனக்கு நம்பிக்கை தரும் விஷயமாக நல்ல விஷயங்களை நடத்த போறேன். எப்போதும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பி. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல நீ என்னதான் நம்பிக்கிட்டு இருக்க? எப்படியாவது நான் உன்னை காப்பாத்திடுவேன், உன்னை காக்கும் கடவுளாக இருப்பேன் என இந்த கருப்பசாமியை காவல் தெய்வமாக நினைச்சு வணங்கிக்கிட்டு இருக்க உன்னை காப்பாத்தாம நான் விட்டுடுவேனா என்ன? என்னை நினைக்காம என்னை அனுமதி கேட்காம எத்தனையோ பேர் உன்னை துன்பப்படுத்த திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. அப்படி உன்னை ஏமாத்த, துன்புறுத்த, கஷ்டப்படுத்த ஆசைப்படுபவன் எல்லாம் என்னை துன்புறுத்துவதற்கு சமம். ஏன்னா உனக்குள்ளதான் நான் இருக்கேன். உன் மனசுல நீ ஒரு விஷயத்த நினைச்சு வருத்தப்பட்டினா அது எனக்கும் வருத்தம் தான். நீ ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டினா அது எனக்கும் கஷ்டம்தான். அப்படி என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க நினைப்பவன் நிச்சயமாக என்னிடமிருந்து அதற்குரிய தண்டனையை பெற்றே தீருவான். கடுகு அளவுக்கு கூட நீ எதை நினைச்சும் கலங்கக்கூடாது. உன் அப்பா கருப்பசாமி நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட பொறுமையாக இருக்கப்பார் என் செல்வமே. நீ எப்போது என்னை நம்பி வணங்க ஆரம்பிச்சு கையெடுத்து கும்பிட்டு என் மீது நம்பிக்கையை செலுத்தினாயோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நீ என்கிட்ட கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி உனக்கான பல விஷயங்களை தருவதற்கு நான் தயாராகிவிட்டேன். நான் உன்னை காப்பாத்தியே தீருவேன், உனக்கு நன்மை மட்டும்தான் செய்வேன் என கங்கணம் கட்டி கொண்டுதானே உன்னை சுத்தி சுத்தி வர்றேன். கலக்கம் அடையாதே. இனி நடப்பதெல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே இருக்கும். உன் வாழ்க்கை இதுவரைக்கும் எந்த இடத்துல வேண்டுமானாலும் இருந்திருக்கட்டும். ஆனா இனிமே நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நிச்சயமா உன்னால் மேலே வர முடியும். இனி எதற்குமே காலதாமதம் ஆகாம நீ நினைச்சபடி உன் வாழ்க்கையை உயர்த்தி தருவேன். நீ அவநம்பிக்கையை அடைந்து வருத்தப்பட்டு பயந்து கொண்டிருக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு துணையாகவே நான் இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போறேன். இனி எப்போதும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய். கொஞ்சம் கொஞ்சமா உன் வாழ்க்கையில நீ முன்னேற்றம் பெற்று நல்ல நிலைமைக்கு வந்துடுவாய் என் செல்வமே. இப்போ உன் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்க எந்த விஷயத்த நினைச்சும் நீ மனமுடைந்து போகாதே. உன் மனசு உடையிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா நிச்சயமா உன் மனசு சந்தோஷப்படக்கூடிய விதத்திலும் பல நல்ல விஷயங்களை நான் நடத்தியே தீருவேன். எப்போதும் தைரியமாயிரு. உனக்கு நல்லதே நடக்கும். தேவையில்லாமல் பயப்படாத. என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் என் அன்பு பிள்ளையான ஓ மேலதான் என்னுடைய கவனமும் கண்காணிப்பும் தொடர்ந்து இருக்குது. அச்சத்தை தவிர்த்து விட்டு அளப்பரிய சந்தோஷத்தை பெற தயாராக என் செல்லமே. உன் வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நீ பெருசா பூத கண்ணாடி வச்சு பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அது உனக்கே மிகப்பெரிய தடையாகவும் தீர்க்க முடியாத துன்பமாகவும் மாறுது. கவலைப்படுறதுனால எதையும் தீர்க்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கோ. இந்த பிரபஞ்சத்திலிருந்து உனக்கு வந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிப்பதற்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்தே உனக்கு நல்ல வழியும் கிடைக்கும். ஏன்னா அதை நான் தான் உனக்கு கொடுக்க போறேன். கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனைகளும் இந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாகத்தானே உனக்கு வந்தது. அவர்கள் மூலமாகவே அதை நான் சரி செய்கிறேன். நீயும் சீக்கிரமே கவலைகளை விட்டு வெளிவந்து மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழுவ. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வையும் உன் கைகளில் நான் ஒப்படைக்கப் போகிறேன் என் செல்லமே. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போய் இன்பத்தை நீ அனுபவிப்பதற்கான காலம் வந்துடுச்சு. ஓ மேல எனக்கு கொஞ்சம் கோபம் கூட இருக்கு. ஏன்னா எத்தனை முறை நான் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் அப்பா போதும் இந்த வாழ்க்கை, எனக்கு இந்த வாழ்க்கையே வேணான்னு வெறுத்து சலிச்சு போற மாதிரிதான் உன்னுடைய பேச்சுகள் இருக்கு. முதல்ல எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை நினைப்புகளையும் தூக்கி போடு. நடக்கிற அனைத்தையும் உன் எண்ணப்படியே நான் நடத்தி முடிக்கிறேன். உன் ஏக்கமும் கண்ணீரும் எதிர்பார்ப்பும் எல்லாமே எனக்கு தெரியும். தேவையில்லாம கவலைப்படாத. கனவுகள் எப்படி நனவாகும் என யோசிச்சு வருத்தப்பட்டு புலம்பிக்கிட்டே இருக்காம
தைரியமா நம்பிக்கையோட பொறுமையாக இரு. நீ எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறியோ, உன்னுடைய கனவு எதுவாக இருக்கோ, உன்னுடைய வாழ்க்கை எப்படிலாம் அமையணும்னு நினைக்கிறியோ, அது எல்லாவற்றையும் நான் உனக்கு அமைச்சு தர்றேன். உன் பொறுமையை சோதிக்கும் காலம் முடிஞ்சிடுச்சு. இனி உன்னுடைய கடமைகளை செய்ததற்கான பலனை நான் உனக்கு தருவேன். உனக்கான நாள் வெகு விரைவாக வரப்போகுது. என் கண்விழியில் ஒன்ன வச்சு கண்ணிமை போல நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கான காலம் கனிந்து வரும் என் செல்லமே. உன் வாழ்க்கையும் பிரகாசமாக ஒளிரப்போகுது. நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ இழந்ததெல்லாம் மீண்டும் உனக்கு வந்து சேரும். அந்த காலகட்டத்திற்கு நீ வந்து விட்டாய். இப்போது வெற்றியும் அதிர்ஷ்டமும் உன் வாயிற்கதவை தட்டப் போகுது. நீ இனிமே எதை நினைச்சும் கவலைப்பட்டு மனசு நொந்து போய் கண்ணீர் விடக்கூடாது என் செல்லமே. ஏன்னா மனமுடைந்து நீ கண்ணீர் சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் மதிப்பு அதிகம். அத தேவையில்லாம அதன் அருமை தெரியாத மனிதர்களுக்கும், உனக்கு கெடுதல் நினைக்கும் மனிதர்கள் கண் முன்பாகவும் வீணாக்கி விடாதே. உனக்கான நல்லதை செய்வதற்கும், உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்கும் தயாராக உன் அப்பா கருப்பசாமி நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? எல்லா விஷயங்களும் இனி ஒன்னன்னா நீ நினைச்சது போல நடக்கும். உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்து, நீ ஆசைப்பட்டது அனைத்தையும் நீ அடையும்படி செய்து, உனக்கான சந்தோஷத்தை நான் தரப்போறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான மகிழ்ச்சியான நாளாக இருக்கும்படி உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு நான் வந்துட்டேன். இனி நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடையும் போது மன மகிழ்ச்சியோடு முக மலர்ச்சியோடு எனக்கு நன்றி சொல்ல தயாராகு. உன் சுக துக்கம் எதுவாக இருந்தாலும் இந்த கருப்பசாமி என்கிட்ட பகிர்ந்துகொள். நான் நிச்சயமா உனக்கு நல்லதுதான் சொல்லுவேன், நல்லது மட்டும்தான் செய்வேன் என்பதை நீயும் உணர்ந்து கொள் என் செல்லமே. உன்னுடைய சுகத்தை இன்னும் அதிகமாக்கி உனக்கு துக்கத்தை தரும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கை முழுவதும் நீ சந்தோஷமாக வாழும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனச்சுமையையும் மனபாரத்தையும் நான் இறக்கி வைக்கிறேன். உன்னுடைய கண்ணீருக்கு சக்தி அதிகம். தேவையில்லாம எதுக்கெடுத்தாலும் கண் கலங்கி கண்ணீர் விட்டு மனபாரத்தை அதிகமாக்கி கொள்ளாதே. அது உன் வம்சத்துக்கே அழிவை உண்டாக்கிவிடும். எப்போதும் தைரியமா சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையோடு கூடிய ஆளாக நீ இரு. உனக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். நேத்து நடந்த விஷயத்தை வச்சு இன்றைய நாள் இப்படிதான் இருக்கும்னு நினைக்காத. நாளைய சூழ்நிலை உனக்கு ஏத்தாற் போல மாறப்போகுது. நீ நம்பிக்கையோட காத்திருந்தீனா நாளை எல்லா விஷயங்களும் உனக்கான நல்லதாக, நீ நினைச்சது போல மிக சிறப்பானதாக இருக்க போகுது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் நேரத்திற்கு தகுந்தாற் போல வேஷம் போடுபவர்களாகவும் அதை வச்சு நாடகம் போடுபவர்களாகவும் இருக்கிறாங்க. அதன் காரணமாக உன் வாழ்க்கையில துன்பம் வருதே நினைச்சு வருத்தப்படாத. நாடகம் போடும் நடிகர்கள் எல்லாம் ஒரு நேரம் வேஷத்தை கலைச்சுதானே ஆகணும். யார் எப்படிப்பட்டவங்க, நீ எப்படிப்பட்ட நல்ல ஆளு, உன்னுடைய நல்ல மனசு என்னங்கிறத இந்த உலகத்திற்கும் உன் உறவுகளுக்கும் நான் வெளிச்சம் போட்டு காட்டுறேன். நீ எப்போதும் எல்லாரிடமும் அன்பாய் ஆதரவாய் பாசமாய் பண்பாய் பேசக்கூடிய ஆளாக இரு. யாருடைய பிரச்சனைகளுக்கும் உள்ள போய் நீ சரி செய்ய முயற்சி செய்யாதே. நிச்சயமாக என்னுடைய அன்பும் ஆதரவும் எப்போதும் உனக்கு இருக்கு. உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் தர்றேன். உன் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே உனக்கு எதிராக இருக்குதேன்னு கவலைப்படாத. எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு. இனி உனக்கு நடக்கப் போவதெல்லாம் உனக்கு சாதகமாக நீ நினைத்தது போல நல்ல விதமாக நடந்து முடியும்.